பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தர் நமக்கு ஆமென் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா உபகாரங்களையும் நினைத்து கொண்ட கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? சோத்தரிப்போமா? சோத்திரம் சோத்திரம். நினைத்து முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நினைத்து பாருங்கள், எவ்வளோ அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினதை, எல்லா தீங்குகளிலிருந்தும் காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா? காலேஜுக்குள்ளேயும் ஸ்கூலுக்குள்ளேயும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோட சோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். சோத்திரம் ராஜா, சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கரங்களை தூக்கி மறுபடியும் கர்த்தரை துதியுங்கள். சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரை உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை எழுப்பினது ஆண்டவரை, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் நீரே எங்களை கரம் பிடித்து நடத்த போற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ஆமென். எந்த தீங்குகளும் எங்களை அணுகாதபடி உம்முடைய சட்டை நிழலில் எங்களை மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எந்த தீங்குகளும் எங்களை அணுகாதபடி எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திர காப்பாற்றின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். 9ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மையை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுவேன். நம் சேர்த்து செப்பிப்போமா? அசால்ட்டா யாரும் இருக்கக்கூடாது. நம் சேர்த்து செப்பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண ஆரோக்கியம் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமென். கை காலுகளுக்கு வந்திருக்கிற வலிகள் அகத்து, ஆமென், கை காலுக்குள்ளே இருக்கிற வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். மசில் பெயின்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதகரமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, ஆமென். ஹalleluya. கண்டினியூஸா ஆமென் முடி கொட்டிட்டு இருக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். அப்படியே கர்த்தாவே முடி, ஆமென், ஹalleluya, அத பிராயத்துக்கு முன்னாக முதிர் வயதாகதற்கு முன்னாகவே ஆமென் ஸ்தோத்திரம் முடிக்க வந்திருக்கிற அந்த வெள்ளையா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் குணமாகட்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். இப்போது இன்றைய தினம் ஆமென் வேலை கிடைக்கட்டும். இமெயில்ஸ் வரட்டும், ஆஃபர் லெட்டர் வரட்டும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவன் திரும்ப நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். நேற்று நடந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவரை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி விழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொரையும் கர்த்தர் மகத்துவத்திலிருந்து மகத்துவத்திலேயே கர்த்தர் உங்களை கொண்டு போகட்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலையிலே 8:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஒவ்வொரு மக்களும் அனைவரும் அந்த மீட்டிங்காக கடந்து வாருங்கள். ஸ்தோத்திரம். ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 23 கூட நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எவனாகிலும் ஸ்தோத்திரம் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால், எவனாகிலும் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவசிக்கிற, அது சிறியவனாகட்டும் பெரியவனாகட்டும், ஆமென், அநேக வருஷங்களா விசுவாசத்தில் இருக்கிறவனாகட்டும், ஆமென், நேத்து கூட விசுவாசத்தில் வந்தவராகட்டும், எவனாகிலும் ஸ்தோத்திரம் தன் இருதயத்துக்குள்ளே சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் ஹல்லேலூயா சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இருதயத்திலே நீங்கள் விசுவசித்துக் கொண்டு, ஆமென், ஒரு மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே நடக்கும், சொன்னபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இருந்தால் நீங்கள் வாய்களை திறந்து பேசுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பட்டணத்திலே நடக்கிற அல்லது தேசம் உங்கள் பகுதிகளில் நடக்கிற பாவங்களை பார்த்து, தீங்குகளை பார்த்து, தீன்மைகளை பார்த்து அப்படியே வாய மூடி இருக்காமல் வாயை திறந்து அதை கடிந்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் சொன்னால் அந்தபடி அந்த பாவங்கள் உங்கள் பகுதியை விட்டு உங்கள் தேசங்களை விட்டு விலகி போயிடும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவசியுங்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்ன செய்ய வேண்டியது? ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும் போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். அதை கேட்ட காரியங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதையே நீங்கள் விசுவாச கண்ணால் நீங்கள் பார்க்கணும். நீங்களை விசுவாசத்தால் அது பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதே அது உங்களுக்கு ஆமென் கிடைத்திருக்கிறார் என்பதையே நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். விசுவாசத்தாலே அதை நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடும், ஆமென், பிள்ளைகள் இல்லாதவர்கள் ஒரு பிள்ளையை கொடு, குழந்தை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கிடைத்ததா நீங்கள் விசுவாச கண்ணாலே அது பார்க்கணும். நீங்கள் ஒரு வேலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தால் அந்த வேலை கிடைத்திருக்கதாய் அந்த வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தாலே பெற்றுக்கொள்ளணும். அது ஆமென். ஸ்தோத்திரம். வேலை கிடைத்ததாய் விசுவாச கண்ணாலே நீங்கள் பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை நீங்கள் விசுவசிக்கும் போது நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா விசுவசிக்கணும். ஹல்லேலூயா. அது பெற்றுக்கொண்டதாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறதை விசுவாச கண்ணாலே பார்க்கணும். ஆமென். ஆமென். மூன்றாவது நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாச கண்ணாலே அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதற்காக நன்றி செலுத்துகணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென், ஜெபம் பண்ணா ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டால் அதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை அல்லது ஒரு நேரத்தை வைத்திருக்க, அதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் உங்கள் கருத்துக்குள்ளே வந்துடும். ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அது வர்றதுக்கு முன்னாகவே அது கிடைத்ததாய் நீங்கள் விசுவசித்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கிடைத்ததான அது கிடைத்திருக்கிறார் அப்படியே அந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணா ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட்டதையே நீங்கள் விசுவாச கண்ணாலே பார்த்துட்டு ஆமென் அதற்காக நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா விசுவாசத்தாலே நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா என்று விசுவசியுங்கள். அதை பெற்றுக்கொண்டதாய் நீங்கள் அதை விசுவசிக்கணும். விசுவாசத்தாலே அது விசுவாச கண்ணால் அது பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. இடையில உங்கள் ஜெபத்தை நீங்க நிறுத்தக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக நீங்கள் காத்திருக்கணும். ஆமென். வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாச கண்ணாலே பார்க்கணும். அதற்கு நன்றி செலுத்தணும். 3 காரியங்கள். 1, நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர்
ஆண்டவரிடத்தில் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளணும். இரண்டாவது, நீங்கள் கேட்டதே உங்களுக்கு கிடைத்ததாய் நீங்கள் விசுவாச கண்ணாலே பார்க்கணும். மூன்றாவது, ஆமென் ஸ்தோத்திரம், பார்த்த காரியங்களை குறித்து நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. God bless you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும். ஸ்தோத்திரம். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.